ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களால இதையும் தாண்டி போக முடியுமா? எல்லாத்தையும் சரி பண்ணிரலாமா? நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா. இல்ல அர்ஜுன், காலம் பூரா இந்த சமுதாயத்தோட போராடிட்டே இருக்க முடியாதுப்பா. எனக்கு டயர்டா இருக்கு. என்னால இதுக்கு மேல இந்த அவமானத்தை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. தேவி பணத்துக்காக தான், இந்த குடும்ப சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான்னு சுபத்ரா பல தடவை சொன்னா, பல சந்தர்ப்பங்கள்ல. தேவி தப்புக்கு மேல தப்பு பண்ணப்போ திரும்ப திரும்ப சொன்னா. ஆனா அது நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. அவ ஏன் புள்ளைய லவ் பண்ண பொண்ணு. ஏன் அபி அப்படி ஒரு தப்பான பொண்ணை காதலிக்கவும் மாட்டான், கல்யாணம் பண்ணவும் மாட்டான்னு நான் அவ மேல நம்பிக்கை வச்சேன். ஆனா தொடர்ச்சியா நடக்கிற சம்பவங்களை பார்த்தா சுபத்ரா சொல்றதுதான் சரியோன்னு எனக்கே பயமா இருக்குப்பா. அபி தப்பான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானோன்னு இப்போ எனக்கு தோணுது. அம்மா, அவசரப்பட வேண்டாமா. தேவிய பத்தி தீர விசாரிச்சு. என்ன விசாரிக்கணும்? என்னடா விசாரிக்கணும்? எப்படி போய் எங்க போய் விசாரிக்கணும்? அவளை பத்தி நமக்கு எதுவுமே இதுவரைக்கும் தெரியலையே. அவளும் எதுவுமே சொல்லலையே. அவ ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி, அதுல ஒரு எழுத்து கூட இல்லடா. அம்மா, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா? நம்ம வெயிட் பண்ணுவோமா? இன்னும் எத்தனை நாள் அர்ஜுன்? இன்னும் எத்தனை நாள்டா? அபி மேல எனக்கு கோபம் இருந்தது. ஆனா பாசம் அந்த கோபத்தை ஜெயிச்சிருச்சு. சரி, அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழட்டோன்னு நானும் விட்டுட்டேன். ஆனா அதோட பலனை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். இப்படி பத்திரிக்கையில என் பேரை கேவலப்படுத்தி என்ன தலகுனிய வச்ச இந்த அவமானம் தாண்டா அர்ஜுன். என் புள்ள மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் நான் கொடுக்கிற விலை.